எஸ்பி சாரை வந்து எனக்கு ஃபிலிம் மேக்கராக தெரியறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்மேட்டோட அப்பாவாக தான் முதல்ல தெரியும். அவரோட படம் பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் ஒரு வீணை மாஸ்டராக தான் தெரியும், ஒரு ஜீனியஸாக தான் தெரியும். ஸோ முதல் முறை நான் எஸ்பிஎஸ் ராமன் வந்து கிளாஸ்மேட். ஸோ முதல் முறை பியூசி படிச்சுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ அவர் வீட்டுக்கு போனபோது ஃபஸ்ட் டைம் ஐம் சீயிங் திஸ் மேன். அவர் ஹால்குள்ளே போனால் இல் பி ஃபுல் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ். அவரோட பண்ண எல்லா ரெக்கார்டும் இம்மாக்குலேட்டாக ஃப்ரேம் பண்ணி ஃபுல் ஹால் ஒரு பெரிய கலர் பெயிண்டிங் ராஜம் பண்ணதுன்னு நினைக்கிறேன். வெளில கூட அதே பெயிண்டிங் தான் வச்சிட்ருக்கோம். அது இருக்கும், அது கீழே அவர் உட்காந்துட்ருப்பார் ஒரு ஜாயிண்ட் மாதிரி. அண்ட் அவர் தலைக்கு மேலே ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கும். அது வந்து அவருக்கு வந்து பிரசிடெண்ட் அவார்டு கொடுக்கும்போது எடுத்த ஃபோட்டோகிராஃப். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா யார் அவார்டு கொடுக்குறாங்க, யார் அவார்டு வாங்கிக்கிறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. அது இன்னும் என் கண்ணை விட்டு போகலை. அதான் எனக்கு ஃபஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் எஸ்பி சாருக்கு. ராமனுக்கு ஃபோன் பண்ணுவோம் சில சமயம், ஈவினிங் என்ன நைட் என்ன பிளான், எங்கேயா வெளில போகலாமா சினிமா போகலாமாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணால் இவர் தான் எடுப்பார். பால்சந்தர் ஹியர் அப்படிம்பார். அவர் டோனே வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ணவர் தான் இருக்கும். ஃபோன் பண்ணது தப்பான்னு தோணும். அப்புறம் வந்து மே ஸ்பீக் டு ராமன் சார் அப்படின்னு தயக்கப்பட்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்க. அவன் இல்லை அப்படின்னு ஃபோன் வச்சுடுவார். அவன் எப்போ வருவான், திரும்பி வந்தால் ஃபோன் பண்ண முடியுமா, எதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் ராமன் நானும் சேர்ந்து ஜாயின்ட் ஸ்டடி பண்ணோம். ஜாயின்ட் ஸ்டடின்னா நைட்டு சினிமா போகிறதுக்கு ஒரு வழி. நாங்கள் சைக்கிள் எடுத்துன்னு ஃப்ரைடே ஈவினிங் எவ்ரி ஃப்ரைடே வி யூஸ் டு கோ ஃபார் ஃபிலிம்ஸ். நான் வந்து சினிமாக்குள்ளே வந்துட்டேன், அவர் வரல, அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸு. எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு நைட்டு ஏதாவது தேட்டருக்கு போவோம். சில சமயம் என்ன ஆகும்னா நாங்கள் ரெண்டு பேர் போய் தேட்டர் பக்கத்தில் போயிடுவோம். திடீர்னு பார்த்தா ராமன் கண்ணில் பட மாட்டோம். பின்னாடி திரும்பி சைக்கிளில் கையில் தூக்கிட்டு இந்த மேடு பள்ளத்தை எல்லாம் தாண்டி ஓடிட்டுருப்பான். திரும்பி இந்த சைடு பார்த்தோன்னா அங்கே வந்து இந்த பிளாக் ஹெரல்டில் எஸ்பியும் சாந்தாமாவும் உட்காந்துட்ருப்பாங்க காருக்குள்ள அதே தேட்டருக்கு. ஸோ இவரை பார்த்து நானும் பைக் எடுத்து திருப்பி ஓடிடும். இது தாண்டி வந்து காலையில் நாங்கள் வந்து சில சமயம் அப்போது ஜாகிங் போவோம் பீச்சுக்கு. போகும்போது எஸ்பி சாரும் இருப்பார் அங்கே. திடீர்னு நல்லா ஷார்ட்ஸ் போட்டுன்னு ஜாயிண்ட் மாதிரி நடந்து போயிட்டுருப்பார். பார்த்திபன் சார் கிட்டத்தட்ட சொன்னார் இந்த இன்சிடெண்ட்டு. பட் அது என்ன ஆக்சுவலாக நடந்ததுன்னா வந்து இவர் வந்து அங்கே பீச்சில் காலையில் நிறைய பேர் நடப்பாங்க. அப்போ வந்து இந்த பிச்சை கேட்குற லேடிஸ்க்கு தெரியும், இங்கே தான் நல்ல டார்கெட்டு, கண்ணுக்கு எத்தாப்பில் நிறைய ஆளுங்க வந்துட்டுருப்பாங்க. அவங்கள 4 தடவை கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு தெரியும். ஸோ நடந்து வரவங்க கூடயே நடந்து வர ஆரம்பிச்சிடுவாங்க. நேரம் வருவாங்க, வந்து கேட்டே இருப்பாங்க, விடமாட்டாங்க. ஸோ அந்த லேடி வரும்போது எல்லோரும் வந்து நாங்கள் எல்லோரும் அப்படி சுற்றி போவோம். அவங்க வராங்கன்னா ஓடும்போது இப்படி சுற்றி அப்படி போயிட்டுருவோம். இவர் மட்டும் ஒரு வழி கண்டுபிடிச்சார். அந்த அம்மா அங்கேருந்து வரும்போது இவர் கை ரெண்டும் இப்படி விரிச்சுப்பார். விரிச்சு வா வந்து கட்டிக்க வா வா அப்படிம்பார். ஸோ அந்த லேடி இவரை பார்த்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவரை பார்த்து ஓடினது வந்து நானும் எஸ்பிஎஸ் ராமன் மட்டும் இல்லை, பீச்சில் ஒரு லேடியும் ஓடி இருக்காங்க பயந்து. அவர் பண்ணாத ஒரு படம் இருந்தது. அவர் பண்ணணும்னு நினச்சி அதை பற்றி பேசி அது நடக்காமல் போன ஒரு, நாங்கள் செகண்ட் இயர் படிக்கிறோன்னு நினைக்கிறேன் நானும் ராமனும். அப்போ ராமன் வந்து சொன்னார் வந்து அப்பா வந்து ஒரு படம் பண்ண போகிறாருன்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஸ்பி கிரியேஷன் ரொம்ப நாளாக பண்ணல. இப்போ வந்து திருப்பி ஒரு படம் பண்ணோன்னு ஒரு ஒரு தாட். அண்ட் உட்காந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் ஸ்கிரிப்டு. ஸோ படம் ஆரம்பிக்க போகிறாங்க. அதுவும் வந்து கமல்ஹாசன் வச்சுன்னு எடுக்க போகிறார் அப்படின்னு. அப்போ தான் கமல்ஹாசன் வந்து அரங்கேற்றம் சொல்லத்தான் நினைக்கிறேன் அந்த மாதிரி படம் ஆரம்பித்த டைம். அண்டு வி வர் ஸோ எக்ஸைட்டட். ஒரு சச் அ ப்ராமிசிங் ஹீரோ, ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர். அண்ட் அவர் கூட எஸ்பி பண்ண போகிறாரு. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இதில் நாங்களே முடிவு பண்ணிட்டோம், நம்ம தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த படத்தில் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அப்போ வந்து அதோட கதை வந்து
Raman, I don't know whether you remember the story, but I remember the story very well because it's amazing how that man could think of making a film like that. அது ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். அது வந்து அவர் என்ன எடுக்கணும்னு நினச்சாருன்னா, ஒரு ஆள், ஒரு யங் மேன் பீச்சில் நைட்டில் தனியாக உட்காந்துட்ருக்காரு கடலை பார்த்துக்கிட்டு. அண்ட் சம்வேர் விண்ட் பிரிங்ஸ் அ பீஸ் ஆஃப் ரேக் ஆஃப் பேப்பர். ஸோ சும்மா உட்காந்துருக்கேன். அந்த ஆள் அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறான். பேப்பர் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி சம் நியூஸ் ஆர் தேர், ஹீஸ் ரீடிங் அவுட் அலவுட். இந்த மாதிரி லைட் ஹவுஸ் அங்கே இருக்குது. லைட் ஹவுஸ்லேருந்து மேலேருந்து ஒரு ஆள் வந்து தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்னு இருக்கு. அதில் அந்த மாதிரி இந்த சைட் திருப்புறாரு. இங்கே ஒரு ட்ராமாட்டிக் நியூஸ், இங்கே ஒரு கொலை நடந்திருக்குன்னு ஒன்று, இன்னொரு இடத்துல திருட்டு போயிருக்கு. இந்த மாதிரி வேரியஸ், ஐ டோன்ட் ரிமெம்பர் த இன்சிடென்ட்ஸ் கரெக்ட்லி, பட் இந்த மாதிரி வேரியஸ் இன்சிடென்ட்ஸ். ஸோ அது படிச்சுட்டு பார்த்து கடைசியில் பார்த்தா வந்து லுக்ஸ் அட் த டேட் அண்ட் சேஸ் டேட்டு தப்பாக இருக்குது. இது வந்து ஆனால் டேட் வந்து 2 நாளைக்கு அப்புறம் இருக்கிற டேட்டில் இருக்குது. ஸோ அது விட்டுறாரு அது. அண்ட் த ஃபிலிம் கண்டினியூஸ். த நெக்ஸ்ட் டே வென் ஹி கம்ஸ் த்ரூ த திங், ஹி ஃபைண்ட்ஸ் தட் லைட் ஹவுஸ்க்கு முன்னாடி கூட்டம் இருக்குது, யாரோ ஒரு ஆள் வந்து செத்துட்டான். அண்ட் தென் ஹி சீஸ் த செகண்ட் இன்சிடெண்ட் ஹேப்பனிங் and he realizes that he has seen the future paper, and he has to, the rest of the film is how he tries to convince people that this is going to happen, that future is going to come, and how he has to change what is meant to be. This was what he thought of in 1970s, 73, 74. இன்னைக்கு வந்து இது கார்த்திக் சுப்புராஜ் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தாருன்னா நம்ப முடியாதுனால. பட் திஸ் மேன் 50 years back, 40 years back, how can he think like that? That is the genius of this man, that he is so far ahead that I mean, there's no words to it. I still can't forget that story. I still wish somebody will make it and I can watch it, though I can even work as an assistant director in that film. The SB films ஆரம்பிச்சு முதல் படம் அவனா இவனா பயங்கரமாக ஊற்றிக்கிச்சு. நல்ல படங்கள் அந்த காலத்தையும் ஊற்றிக்கிச்சுங்கிறதுக்கு அது ஒரு சரியான உதாரணம். அப்போது நிறைய டெக்னீஷியன்ஸுக்கு ஃபிலிம் நியூசன் ஆனந்தன் முதல் கொண்டு கொஞ்சம் டெக்னீஷியன்ஸுக்கு வந்து அவர் இன்னும் பணம் கொடுக்காமல் இருந்திருக்காரு. அந்த படம் வந்து மிகப்பெரிய நஷ்டங்கிறதுனால. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாளைக்கு இந்த எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் ஒரு தடவை ஃபோன் பண்ணியிருக்கு, எல்லோரும் உட்லைன்ஸுக்கு வாங்க அப்படின்ட்டு. மறுபடியும் அந்த உட்லைன்ஸ் எல்லாருக்கும் என்ன சொல்ல போகிறாரோ தெரியல. அநேகமாக வந்து இந்த படத்தில் பணம் கொடுக்க முடியல, மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்ல போகிறாருன்னு ஒரு எதிர்பார்ப்போடு எல்லாரும் போயிருக்காங்க. போனால் ஆளுக்கு ஒரு பிளாங்க் செக் கொடுத்துருக்காரு. நீங்கள் வேலை செஞ்சதுக்கு உங்களுக்கு உரிய பணத்தை என்னால் கொடுக்க முடியல, தாமதமானதுக்கு எனக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணும்னு தெரியல, அதனால் தயவுசெய்து இதை அக்செப்ட் பண்ணிக்கங்கன்னு எல்லாருக்குமே ஒரு பிளாங்க் செக் கொடுத்துருக்காரு. ஒரு கிரியேட்டர் இவ்வளோ பெருந்தன்மையாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஒரு பெரிய ஒற்றுமை இந்த மாதிரி இயக்குநர்களுக்கு என்னதான் கமல் சார் நடிச்சிருந்தா கூட நாயகனில் மணிரத்னத்தின் நாயகனாக தான் கமல் நடிச்சிருப்பார், மணிரத்னத்தின் தளபதியாக தான் ரஜினிகாந்த் நடிச்சிருப்பார். அதை தான் அவங்களுடைய ரஜினிகாந்தும் கமல்ஹாசனும் மிகப்பெரிய நடிகர்களாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த இயக்குனரோட முத்திரை வந்து அங்கே விடாமல் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக பதிவு பண்ணதில் முக்கியமான ஒரு இயக்குனரில் மணிரத்னம் ஒருத்தர். அதே மாதிரி கே பாலச்சந்தர் அவர்கள் சூப்பர் ஸ்டார் வந்து ரஜினிகாந்த் பெரிய சூப்பர் ஸ்டார்னதுக்கப்புறம் அவரை வச்சு படம் பண்ணவே கிடையாது அவர். ஏன்னா தன்னுடைய தனித்துவம் போயிடுங்கிறதுக்காக. இவங்கெல்லாம் இந்த ஜாதி. இப்போ நான் வந்து மணிரத்னம் அவர்களை பாராட்டுறதுக்காக இந்த விஷயங்கள் நான் சொல்லலை. சிவன் அடியாரை போற்றணும்னா சிவனை போற்றுன மாதிரி, அந்த மாதிரி இவங்கெல்லாம் அடியார்கள். இவரை போற்றும் போது இந்த போற்றுதல் எல்லாமே வந்து எஸ் பாலச்சந்தர் அவர்களுக்கு தான் போய் சேரும். அதே மாதிரி இங்கே கார்த்திக் சுப்புராஜ் வந்திருக்காரு, முளைச்சி 3 இடம் கூட விடலைன்னுவாங்க. அந்த மாதிரி அவர் இன்னும் 3வது படம் கூட வரல, வெளியில் வரல. இப்போ தான் இறைவின்னு ஒரு படம் வரப்போகுது. அவர் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துருக்காருன்னா இன்னைக்கு இருக்க இந்த ஜென்ரேஷன் வந்து இன்னமும் எஸ் பாலச்சந்திர பாராட்டுறது மிகப்பெரிய ஒரு விஷயம். விஜய் சார் படம்னா இன்டர்வல் பிளாக் எவ்வளோ குரூஷியல்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் தான் கதை டேக் ஆஃப் ஆகணும். ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை உள்வாங்கி ரொம்ப அழகாக ஒரு இன்டர்வல் பிளாக் கொடுத்துருக்காரு நம்ம அட்லி அவர்கள். நீ 90 ஃபீட் கட் அவுட் போட்டால் நான் 90 ஃபீட் குதிக்கிறேன்னா அப்படின்னு செம்ம டேரிங்காக விஜய் சார் ஒரு ஸ்டண்ட் பண்ணியிருக்காரு.